ஹாய் ஆபா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஹாய் ஆபா டிவி சேனலில் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ஸ் பற்றி நான் பார்த்துட்ருக்குறோம். இங்கிலீஷில் எப்படி பிழை இல்லாமல் பேசுறது, பிழை இல்லாமல் எழுதுவது, அதை குறித்து நம்ம இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் சில ஃபார்முலாஸையும் சில சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸையும் அதோடய ஃபார்முலாஸையும் நான் பார்த்துருக்குறோம். இப்போ இது வரைக்கும் கடைசி 2 செஷனில் நம்ம பார்த்துருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த எஸ்விஓ பேட்டர்னில் சப்ஜெக்ட் பற்றி பார்த்துருக்குறோம். இந்த வேர்பில் இருக்கிற 2 ஃபார்ம்ஸு, ஆக்சிலரி வெர்பு, அதாவது பி ஃபார்ம் வெர்பு ப்ளஸ் மெயின் வெர்பு, அதுக்கப்புறமா இருக்க ஆப்ஜெக்ட்டு. கடைசி கிளாஸில் நாம் இந்த மெயின் வெர்பு பற்றி பார்த்தோம். பி ஃபார்ம் வெர்பு ப்ளஸ்ஸு மெயின் வெர்பு இதை பற்றி பார்த்தோம். இந்த மெயின் வெர்பில் ஏற்கனவே கடைசி கிளாஸில் நம்ம பார்த்துருக்குறோம். பட் ஸ்டில் அதை நான் மறுபடியும் நான் ரீகால் பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது ஒரு வேர்புக்கு 4 ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். முதல்ல ப்ரெசன்ட் ஃபார்ம், இரண்டாவது பாஸ்ட் ஃபார்ம், மூன்றாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், நான்காவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அதாவது இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா V1, V2, V3, V4. இப்போது ஆயிரக்கணக்கான வேர்ப்ஸ் இருக்குது இங்கிலீஷில். இப்போ இந்த எல்லா வேர்ப்ஸுக்குமே 4 ஃபார்ம் இருக்கும். ஒரு சில வேர்ப்ஸை மட்டும் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸு இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சி என்றால் பார்த்தல், பார் என்று பொருள். இது V1. இதுக்கு V2 என்ன வரும் அப்படின்னா சி சா, V3 seen, V4 seeing. ஸோ இப்படி எல்லா வேர்ப்ஸுக்குமே 4 ஃபார்ம்ஸ் இருக்கும். இப்போது இந்த மாதிரி எல்லா வேர்ப்ஸுக்குமே வந்துட்டு 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வேர்ப்ஸை வந்துட்டு அதுக்குரிய 4 ஃபார்ம்ஸையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ இது போல் வந்துட்டு அன்றாடம் நம்ம வாழ்வில் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்குமான ஆங்கில வார்த்தை என்ன, அதுக்கு 4 ஃபார்ம்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஒரு 10 ஒரு வேர்ப்ஸை மட்டும் அதோட சாம்பிள்ஸை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நான் இப்போ உதாரணத்துக்கு V1, V2, V3, V4. இப்போ மொதல் வார்த்தை வந்துட்டு சேன்னு வச்சுக்கிங்க. சே. V2 வந்துட்டு செட், V3யும் செட் தான், V4 சேயிங். அது மாதிரி இரண்டாவதாக வந்துட்டு வாக்குன்னு வச்சிங்க. வாக்னா V2 வாக்ட், V3 வாக்ட், V4 வாக்கிங். அப்போ V4 அப்படின்னாலே இந்த V1 கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிட்டோன்னா அது V4ஆக மாறிடுது. அதெல்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள். மூணாவதாக வச்சுக்கிங்க டான்ஸ்னு வச்சுக்குவோம். டான்ஸ், V2 டான்ஸ்ட், V3 டான்ஸ்ட், V4 டான்சிங். அடுத்ததாக ஒரு வார்த்தை பார்க்கலாம். ரைட். ரைட்னா V1, V2 wrote, V3 written, V4 writing. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ப்ஸுக்குமே வந்துட்டு 4 ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வேர்ப்ஸ் எடுத்தோன்னா அதுக்கு 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிற வித்தியாசம் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் அதை கொண்டு போய்ட்டு சென்டென்ஸை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இப்போது இது மாதிரி நிறையா வொக்காபுலரிஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் பர்சனலாக ரெஃபர் பண்ணி நீங்கள் அன்றாடம் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றும் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் என்னென்ன இங்கிலீஷ் வேர்டு, அதுக்கு இருக்கிற 4 ஃபார்ம்ஸ் என்ன, அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இதை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கொண்டு போய்ட்டு அந்த சென்டென்ஸில் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போது இந்த விஷயங்கள், இந்த பி ஃபார்ம் அப்ஸ் எல்லாம் படிச்சுட்டோம், மெயின் வெர்புனா என்னென்னு படிச்சுட்டோம், அதுக்கு இருக்கிற 4 ஃபார்ம்ஸ் படிச்சுட்டோம். இப்போ இதையெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த சென்டென்ஸில் அப்ளை பண்ணி ஒரு டென்ஸில் ஒரு சென்டென்ஸை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான கட்டம் இது. கவனமாக கவனிங்க நண்பர்களே மற்றும் மாணவர்களே. மிக மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நாம்
இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. என்னென்ன டென்சஸ்ன்னு நம்ம ஏற்கனவே ஒரு டேபிளேஷனில் பார்த்துருக்கோம். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர், அதுக்கு இருக்கிற 4 சப்டிவிஷன்ஸு, மொத்தம் 4 3 12 அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுக்குள்ளே பி ஃபார்ம் வெர்ப்ஸையும் படிச்சிட்டோம். இப்போ நாம் இப்போது நமக்கு ஒரு சென்டென்ஸு எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, முதல்ல சப்ஜெக்டில் ஆரம்பிக்கணும். வேர்புக்குள்ளே இருக்கிற பி ஃபார்ம் வெர்பு ப்ளஸ் மெயின் வெர்பு இதுகளும் நமக்கு தெரியும். பி ஃபார்ம் வெர்பு என்னன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு டேபிளேஷனில் படித்தாச்சு. என்னென்ன பி ஃபார்ம் வெர்ப்ஸ் என்னென்ன டென்ஸுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு. அது படிச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்ததாக அது கூட சேர போகிற மெயின் வெர்ப்ஸ். நான் நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நடத்தப்பட்ட கிளாஸுகளை நீங்கள் கவனமாக கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலாக்களை உங்களாலே எழுத முடியும். ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களாலே இந்த 12 டென்ஸுக்கும் உரிய ஃபார்முலாவை எழுத முடியும். இப்போது நான் சொல்ல உங்களால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுதா, நான் சொல்லும் முன்னாடியே உங்களால் அதை எழுத முடியுதா நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் ப்ராப்பராக இந்த கிளாஸை கவனிக்கிறீங்க, அதே நேரத்தில் அதை நீங்கள் உள்ளே வாங்கிக்கிட்டேன்னு அர்த்தம். இப்போ நாம் அந்த 12 டென்ஸஸையும் பார்க்கலாம். முதல்ல ப்ரெசண்ட்டு, தென் பாஸ்ட், தென் ஃப்யூச்சர். இதுக்கு இருக்கிற சப்டிவிஷன்ஸ் மொத்தம் முதல்ல சிம்பிள், தென் கண்டினியூவஸ், தென் பர்ஃபெக்ட், நான்காவதாக பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். நண்பர்களே, இப்போது இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபார்முலாவில் தான் நம்ம முதல்ல இது எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. ஒரு சென்டென்ஸ் எப்பயுமே எதில் தொடங்குதுன்னா எஸ்ஸு. அப்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா சென்டென்ஸுக்கும் முதல்ல எஸ் தான் வரும். முதல்ல ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம். எல்லா சென்டென்ஸுக்கும் முதல்ல எஸ்ஸு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், அப்புறமா நீங்கள் கவனிங்க. முதல்ல எஸ்ஸு போட்டுக்குவோம். எஸ்ஸு போட்டதுக்கு அப்புறமா வேர்புக்கு போகிறோம். வேர்புக்கு போகிறப்ப இந்தந்த டென்சஸ்க்கு என்னென்ன பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்போது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக என்ன எழுதணும்? பி ஃபார்ம் வெர்பு எழுதணும். அந்த டேபிளேஷன் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் சொல்லியாச்சு. அப்போது சப்ஜெக்ட் அடுத்தது அதுக்கு உரிய ரெஸ்பெக்டிவ் பி ஃபார்ம் வெர்ப்ஸ் எழுதுகிறோம். பி ஃபார்ம் வெர்ப்ஸ் எழுதின உடனே அடுத்ததாக வரப்போகிறது மெயின் வெர்பு. இப்போ நம்ம மெயின் வெர்பில் நம்ம பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி. மெயின் வெர்பில் ஒரு வேர்புக்கு 4 ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போது இங்கே தான் மிக முக்கியமானது ஒரு விஷயம். இப்போது இந்த மெயின் வெர்பில் 4 மெயின் வெர்ப்ஸ் இருக்குது. இப்போ இந்த டென்சஸுக்கு எந்த டென்ஸுக்கு எந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரும் அப்படிங்கிறது மிக முக்கியம். இங்கே தான் நம்ம நல்லா மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நல்லா கவனிச்சிங்க. இந்த இடத்துல நான் எழுதுகிறேன் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டுக்காக. இந்த சிம்பிள் டென்சஸ் எல்லாத்துக்குமே V1 வரும். கண்டினியூஸ் டென்சஸ்க்கு எல்லாத்துக்குமே V4 வரும். பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எல்லாத்துக்குமே V3 வரும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நல்லா கவனிங்க. இங்கே ஆல்ரெடி இன்னொரு கண்டினியூஸாக தான் இருக்குது. அதனால் மறுபடியும் இங்கே V4 தான் வரும். அப்போ பாருங்கள், சிம்பிள் டென்சஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன வரும்? V1. கண்டினியூஸ் டென்சஸ்க்கு எல்லாத்துக்குமே V4. பர்ஃபெக்ட் டென்சஸ்க்கு எல்லாத்துக்குமே V3. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸுக்கு V4 மறுபடியும். இப்போ எங்கே இந்த V2-வை காணுமே அப்படின்னா அது என்னன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேர்ப் எடுத்துக்கிங்க, சீன்னு வச்சுக்கிங்க. அப்போ சியில் V1. அப்போ இந்த சிம்பிள் டென்சஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், இது எல்லாத்துக்குமே V1. வெறுமனே சி அப்படிங்கிற வேர்பு மட்டும்தான் பயன்படுத்துவோம். கண்டினியூஸ் டென்சஸ் பயன்படுத்துகிறப்ப என்ன வரும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாத்துக்குமே V4. சிக்கு V4 என்ன? சின்னு சும்மா ஒரு ஹிண்ட்டுக்கு எழுதிக்கிறாங்க. அப்போ சிக்கு V4 சீயிங். அப்போது இந்த கண்டினியூஸ் டென்சஸ் எல்லாத்துக்குமே சீயிங் அப்படின்னு வரும். பர்ஃபெக்ட் டென்ஸ் மூணாவதாக இருக்கிறது. இதுக்கு வந்துட்டு இதுக்கு சிக்கு V3 என்ன அப்படின்னா சீன். அப்போது எல்லா பர்ஃபெக்ட் டென்சஸுக்கும் சீன். இங்கேயும் சீன் தான் வரும், இங்கேயும் சீன், இங்கேயும் சீன். மறுபடியும் 4ஆவதாக இருக்கிற டென்ஸு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது அதுக்கு என்ன வருது? V4 வருது. மறுபடியும் சீயிங் தான். அப்போது எல்லா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸுக்கும் இங்கேயும் சீயிங், இங்கேயும் சீயிங், இங்கேயும் சீயிங். ஸோ ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக 1 by 1 பிரித்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா நீங்களாகவே இந்த ஃபார்முலாவை எழுத பழகணும். இப்போது நாம் இதுக்குள்ளே போகணும் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் நல்லா கவனிங்க. ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாரி தான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் மாதிரி அப்படி ஜஸ்ட் எழுதலாம். முதல்ல சப்ஜெக்ட் எடுத்து எழுதிக்குவோம்.
சப்ஜெக்ட். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்ன பி ஃபார்ம் வெர்பு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், டூ ஆர் டஸ். ப்ளஸ் அடுத்ததாக என்ன வருது, இதில் 2 இருக்கு இல்லையா, பி ஃபார்ம் வெர்பு ப்ளஸ் மெயின் வெர்பு 2 இருக்குது இல்லைங்களா. இப்போ பி ஃபார்ம் வெர்பு எழுதியாச்சு, மெயின் வெர்பு எடுத்து எழுதணும். மெயின் வெர்பு என்ன எழுதணும், இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்குது, என்ன ஃபார்ம் எழுதணும், V1 எழுதணும். V1 அடுத்தது ப்ளஸ் ஆப்ஜெக்ட். தட்ஸ் ஆல், சிம்பிள். இப்போது இந்த ஃபார்முலாவை நீங்களாகவே எழுத முடியும். எப்படி 1 by 1 நம்ம டீல் பண்ணியிருக்கோம் தொடக்கத்துலேருந்து. சப்ஜெக்ட்னா என்ன, பி ஃபார்ம் வெர்புனா என்ன, மெயின் வெர்புக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது, அடுத்ததாக ஆட் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட். ஸோ இதை உங்களாலே செய்ய முடியுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்ததாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு போவோம். அதே தான் அப்ளை பண்ணுறோம். சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்ததாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு உரிய பி ஃபார்ம் வெர்பு என்னென்னா நம்ம படிச்சிருக்கோம், டிட். அதுக்கு அடுத்தது மெயின் வெர்பு பயன்படுத்தணும். மெயின் வெர்பு வர்றப்போ இங்கே எந்த மெயின் வெர்பு யூஸ் பண்ணணும்னா வெர்பு ஃபார்ம் 1 யூஸ் பண்ணணும். அப்போது V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். தட்ஸ் ஆல், ரொம்ப சிம்பிள். அடுத்தது ஃப்யூச்சர் டென்ஸுக்கு போகிறப்போ கவனிங்க, சப்ஜெக்ட், அடுத்தது பி ஃபார்ம் வெர்பு எழுதணும். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு பி ஃபார்ம் வெர்பு நமக்கு தெரியும், ஷல் ஆர் வில். ஷல் ஆர் வில் ப்ளஸ் மெயின் வெர்பு எழுதணும். மெயின் வெர்புக்கு எந்த ஃபார்ம்னா V1 எழுதணும். V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். தட்ஸ் ஆல், சிம்பிள். உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியுது, இல்லை அது உங்களால் எழுத முடியுதுன்னா நீங்கள் எக்ஸல் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இருக்குது. என்னென்னு கவனிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த 2 ஃபார்முலாவையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷன்ஸ், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போது ஒரு இந்த பி ஃபார்ம் வெர்பு எழுதுங்க, டூ. ஒரு V1னா உதாரணத்துக்கு சி எடுத்துக்கோங்க. டூ ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா மறுபடியும் சிஏ தான் வரும். அப்போது அந்த சிங்கிறது என்னது, V1. அப்போ எதுக்கு இந்த டூ இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனா இது ஒரு சில காரணங்களுக்காக இந்த டூ டஸ் இருக்குது. இது ஏன் அப்படிங்கிறது வேறு ஃபர்தராக வேறு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் போகிறப்போ உங்களுக்கு புரியும். அப்போது ஒரு வர்பு கூட வெறுமனே டூ மட்டும் சேர்ந்ததுன்னா மறுபடியும் அதே தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழில் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், இக்கு கூட்டல் ஆ ஈக்குவல் டு கா. இப்போது இதே கவனிங்க, கா கூட்டல் ஆ அப்படின்னா என்ன வரும்னா மறுபடியும் காவே தான் வரும். இதில் வித்தியாசமே கிடையாது. இப்போது இங்கே இருக்கிற இந்த ஆ அப்படிங்கிறது வந்துட்டு சும்மா ஒரு உதவிக்காக மட்டும்தான் இருக்குது. அது எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி கா தான் இருக்குது. இப்போ எப்படி கா கூட ஆ சேர்ந்தா காவே தான் வருதோ அதுபோல தான் டூ கூட சேர்ற எந்த வெர்பும் மறுபடியும் அதே ஃபார்ம் தான். ஜஸ்ட் அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இது புரிஞ்சிட்டிங்களா? இப்போது என்ன வித்தியாசம் வரப்போகுதுன்னா இங்கே டஸ்ஸில் தான் வித்தியாசம் வரப்போகுது. கவனிங்களேன், இதையே டஸ் கூட்டல் சி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இங்கே சி வராது. ஏன்னா இங்கே டஸ்ஸுன்னு எஸ் இருக்குது. அந்த எஸ்ஸு இந்த வேர்பு கூட சேரும், சீஸ். புரியுதுங்களா? இப்போ இதே இன்னொரு உதாரணத்துக்கு வேறு ஒரு வேர்பு வச்சு பார்ப்போமே. டூ ப்ளஸ் டாக்னு வச்சுக்கிங்க. டூ ப்ளஸ் டாக் ஈக்குவல் டு டாக் தான் மறுபடியும். அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. இது V1 தான். இது டஸ் ப்ளஸ் டாக் இது வந்துச்சுன்னா இந்த எஸ்ஸு இந்த வேர்பு கூட சேர்ந்துக்கும். என்ன ஆகும்னா டாக்ஸ்னு நம்ம வரும். இப்போது நல்லா கவனிங்க, நீ ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கணும். இந்த டாக்ஸுங்கிறது இந்த டஸ்ஸுக்காக வருது. இந்த டஸ்ஸுங்கிறது எந்த சப்ஜெக்டுக்குரிய பி ஃபார்ம் வெர்புனா நம்ம படிச்சிருக்கிறோம் தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சுன்னா இந்த வெர்பு கூட எஸ்ஸு சேர்த்துக்குவோம். மற்ற சப்ஜெக்டுகளுக்கு வெறுமனே V1 தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இந்த ஃபார்முலாவுக்கு இருக்கிறது. இதுலேயும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது, அதையும் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ அப்படின்னா இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்னு பார்த்தோன்னா பி ஃபார்ம் வெர்புகளை பயன்படுத்தி தான் எழுதணும். ஆனால் இந்த இடத்துல டஸ்ஸும் டூவும் இந்த வேர்பு 1 கூட சேர்றப்ப என்ன மாற்றத்தை உண்டு பண்ணால் டூ எந்த மாற்றத்தை உண்டு பண்ணாது, டஸ்ஸு வெறுமனே எஸ் மட்டும்தான் சேரும். அப்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கவனிங்க,
சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. ஏன்னா டூ சேர்ந்ததுன்னா மறுபடியும் V1 தான் வரும், ஆல்ரெடி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அல்லது எஸ் ஆப்ஷன் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எடுத்துக்கிட்டோன்னா ஃபார்முலா படி பார்த்தோன்னா சப்ஜெக்ட் போடணும், அடுத்து பி ஃபார்ம் வேர்ப் ஆகிய டூ டஸ் போடணும். இப்போ இந்த டூவும் டஸ்ஸும் அந்த வேர்பு ஒன்று கூட சேர்றப்ப என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணால் டூ எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. அதனால் ஜஸ்ட் V1 யூஸ் பண்ணால் போதும். டஸ்ஸு மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உண்டு பண்ணும், அந்த வேர்பு ஒன்று கூட எஸ் சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த ஃபார்முலா என்னவா மாறுதுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 எஸ் ஆப்ஷனல். எப்போ இந்த சப்ஜெக்ட்டு தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறப்ப வேர்பு ஒன்று கூட எஸ் சேர்க்க வேண்டியிருக்கும். மற்றபடி மறுபடியும் ஆப்ஜெக்ட் தான். இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான். மற்ற ஃபார்முலாஸுக்கு அந்த பிரச்சனை வராது. இப்போ மறுபடியும் பாஸ்ட் டென்ஸை கவனிங்க. இங்கே குவைட் இன்ட்ரெஸ்டிங் சம்திங் ஹியர். என்ன அப்படின்னா இங்கே டிட்டு ப்ளஸ்ஸு V1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஒரு மறுபடியும் அந்த சிஏவே எடுத்துக்கோங்க. டிட் ப்ளஸ் சி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இந்த டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் பி ஃபார்ம் வெர்பு. ஸோ இந்த டிட்டு என்ன பண்ணுன்னா இந்த சியை பாஸ்ட் டென்ஸாக மாற்றும். அதாவது இந்த V1 V2க்கு மாற்றிடும். அப்படின்னா சிக்கு V2 என்ன சா. நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிளில் பார்த்தாச்சு. நல்லா கவனிங்க. டிட்டு ப்ளஸ் சி ஈக்குவல் டு சா. இப்போ டிட் ப்ளஸ் டாக் என்ன வருது பாருங்கள். டிட் ப்ளஸ் டாக் ஈக்குவல் டு டாக்ட். அப்போ சாவும் டாக்டும் இதெல்லாம் என்ன அப்படின்னா சாங்கிறது சியோட V2, டாக்ட் அப்படிங்கிறது டாக்கோட V2. அப்போ இது என்னவா மாறுதுன்னா V2வாக மாறுது. அப்போ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பி ஃபார்ம் வெர்பையும் V1ஐயும் சேர்த்து ஸ்ட்ரெயிட்டாக V2ன்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அப்போது இந்த ஃபார்முலா என்னவா மாறுது அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். பியூட்டிஃபுல். அப்போது இந்த V2 அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் வருது. மற்ற எந்த டென்ஸுக்குமே V2 வரவே கிடையாது. அப்போ V1 எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் டென்சஸ் எல்லாத்துக்குமே வருது. இதுக்கும் V1 தான் வருது. ஆனால் எப்படி V2வாக மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே மறுபடியும் V1 தான் வருது, இங்கேயும் V1 தான் வருது. ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் கொஞ்சம் லைட்டாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமை. ஸோ இதை வச்சு சிம்பிள் டென்சஸை நம்ம இப்போ எழுதி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா வர டென்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம எந்த காம்ப்ளிகேஷனும் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக சப்ஜெக்ட் எழுத வேண்டியதான், ஸ்ட்ரெயிட்டாக அடுத்தது பி ஃபார்ம் வெர்ப்ஸ் எழுத வேண்டியதான், அடுத்ததாக மெயின் வெர்பு எந்த ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட் எழுத வேண்டியதான். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு போனீங்கன்னா ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம். சப்ஜெக்ட்டு அடுத்தது பி ஃபார்ம் வெர்பு எழுதணும். கண்டினியூஸ் டென்ஸு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு இருக்க பி ஃபார்ம் வெர்ப்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 3 இருக்குது. ஆம், ஈஸ், ஆர். அடுத்ததாக மெயின் வெர்பு எழுதணும். மெயின் வெர்பு எதை எழுதணும்னா V4 வருது. V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சிம்பிள். அடுத்ததாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போவோம். சப்ஜெக்ட் எழுதிக்குவோம். அடுத்ததாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு இருக்கிற பி ஃபார்ம் வெர்ப்ஸு நம்ம படிச்சிருக்கிறோம். வாஸ் ஆர் வேர். அடுத்ததாக மெயின் வெர்பு எழுதணும். மெயின் வெர்பு இங்கே ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன எழுதணும்னா V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சிம்பிள். அடுத்ததாக ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு சப்ஜெக்ட் எழுதிக்குவோம். அடுத்தது ஷால் பி, அதுக்கு இருக்கிற பி ஃபார்ம் வெர்ப்ஸு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது வில் பி ப்ளஸ்ஸு V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு. அடுத்ததாக பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் இதுக்கு இருக்கிற பி ஃபார்ம் வெர்ப்ஸ் நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஹேவ் ஆர் ஹேஸ். அடுத்ததாக மெயின் வெர்புக்கு எந்த ஃபார்ம் எழுதணும்னா V3 எழுதணும். V3 எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு ஆப்ஜெக்ட். ஓவர். பாஸ்ட் டென்ஸுக்கு போனோம்னா சப்ஜெக்ட் இதுக்கு இருக்கிற பி ஃபார்ம் வெர்பு என்ன அப்படின்னா ஹேடு, ஜஸ்ட்டு ஹேடு மட்டும்தான். அதுக்கு அடுத்ததாக V3 எழுதணும் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு சப்ஜெக்ட் எழுதிக்கிட்டோம். அதுக்கு இருக்கிற பி ஃபார்ம் வெர்ப்ஸு ஷால் ஹேவ் ஆர் வில் ஹேவ். அடுத்தது மெயின் வெர்பு V3 எழுதணும். V3 எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு ஆப்ஜெக்ட். ஓவர். அடுத்தது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் இங்கே அதுக்கு இருக்கிற பி ஃபார்ம் வெர்பு ஹேவ் பீன்
ஆர் ஹேஸ் பீன் ப்ளஸ் அதுக்கு V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு சப்ஜெக்ட் பி ஃபார்ம் வெர்பு ஹேட் பீன் ப்ளஸ் V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு சப்ஜெக்ட். ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, நான் எழுத உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியுதான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களால் கிராஸ் செக் பண்ண முடியுதான்னு. எந்த பி ஃபார்ம் வெர்பு போடுறோம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறது அதெல்லாம் உங்களால் படிக்க முடியுதா, உங்களால் ரீகால் பண்ணி சொல்ல முடியுதான்றதை செக் பண்ணிக்கிங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷல் ஹாவ் பீன் ஆர் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போது 12 டென்சஸ்ஸு அதுக்கு ஒரு சென்டென்ஸு என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவை மொத்தமாக ஒரு பேசிக்காக ஒரு சென்டென்சஸ் என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உண்ட ஃபார்முலாவை கொடுத்தாச்சு. இந்த டேபிளுக்கு டேபிளேஷன் 1ன்னு பேர் வச்சுக்குவோம். டேப் 1. ஏன் அதுக்கு டேப் 1ன்னா இன்னும் நிறையா டேபிளேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அப்போது இங்கிலீஷில் வரப்போகிற நான் தொடக்கத்தில் கிளாஸில் சொன்னேன் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒரு சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்ட்டு. மறுபடியும் இதை கொஞ்சம் பிரித்து எழுதுனா கூட சப்ஜெக்ட்டு பி ஃபார்ம் வெர்பு மெயின் வெர்ப் ஆப்ஜெக்ட். இப்போ இதுதான் எக்ஸ்டென்ஷன், இதோட எக்ஸ்டென்ஷன். அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபார்முலா டைப்பில் தான் இங்கே இருக்கிற ஃபார்முலாவை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதை 1 by 1 நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். சப்ஜெக்ட்னா என்ன, பி ஃபார்ம் வெர்புனா என்ன, அதுக்கு இருக்கிற டேபிள் என்ன, மெயின் வெர்புனா என்ன, அதுக்கு எத்தனை ஃபார்ம் இருக்குது, அடுத்தது ஆப்ஜெக்ட்னா என்ன, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இந்த 12 டென்சஸ்க்கும் என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சாச்சு. இதுதான் இங்கிலீஷில் பேசிக்காக ஒரு சென்டென்சஸ் இருக்க வேண்டிய பேட்டர்ன். இது தெரிஞ்சிருச்சுன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு பாதி இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஆகவே நண்பர்களே, இந்த 12 டென்சஸ் அதுக்கு இருக்கிற ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இது துவக்க புள்ளி தான். இதிலிருந்து தான் மற்ற அனைத்து கிராமர்களும் இதிலிருந்து கட்டமைக்கப்படுகின்றன. அதனால் இதுவரை கற்றிருக்கிறோம் நாம் 12 டென்சஸ், அதுக்கு இருக்கிற ஃபார்முலா, அதுக்கு இருக்கிற ஃபார்மேட் எல்லாத்தையும் படித்து வச்சுருக்கோம். ஆகவே தொடர்ந்து ஹாய் ஆபா டிவி சேனலுடன் இணைந்திருங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.